திருச்சிற்றம்பலம். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்தேட்ட மேல் உந்தி புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்தேட்ட மேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலன்று அருள் செய்வான் அமரும் கோயில் அலமந்த போதாக அஞ்சேலன்று அருள் செய்வான் அகமரும் கோயில் வலமந்த மடவார்கள் நடமாட முழவதீர மழையென்று அஞ்சி வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதீர மழையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே திருச்சிற்றம்பலம். சரி, பாடலை கேட்ட நாம் இப்பொழுது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். நம் உயிர் உடலை விட்டு பிரியும் சமயத்தில் உயிர்படும் துன்ப வேதனைகளை சம்பந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். 5 புலன்களும் தங்களது செயல்பாட்டின் வலிமை குறைந்து உயிருடன் ஒத்துழைக்க தவறுகின்றன. அவை தத்தமக்கு உரிய நெறியிலிருந்து விலகிச் செல்கின்றன. கோழை தொண்டையை அடைத்து கொண்டு ஆகாரம் உட்செல்வதை தடுக்கிறது. ஐ என்றால் கோழை என்று பொருள். இதைத்தான் சம்பந்தர் ஐ மேல் உந்தி என்கிறார். கோழை இவ்வாறு அடைப்பதால் பேச்சு தடைப்பட்டு போகும். உயிர் உடலை விட்டு பிரியும் நேரம் மிக மிக நெருங்கிவிட்டது என்பதை இவையெல்லாம் உணர்த்தும்.
இந்த அச்சம் தரக்கூடிய சூழலில் அஞ்சேல் என்று சொல்லி அருளுபவன் இறைவன் ஒருவன்தான். அவன் ஒருவனே நமக்கு அபயம் அளிப்பவன். அவன் அமரும் கோயில் உள்ள ஊர் திருவையாறு என புகழ்கின்றார் சம்பந்தர். அந்த கோயிலை சுற்றி வரும் பக்தி மிகுந்த பெண்டிர் நடனம் ஆடும் பொழுது முழவு, மத்தளம் போன்ற வாத்தியங்கள் ஒலிக்கின்றன. இதனை இடியோசை என்று எண்ணி மழை வரப்போவதாக அஞ்சி அந்த மழைக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்று பயப்பட்டு சில குரங்குகள் மரங்களின் உச்சிக்கு போய் மேகத்தை உற்று பார்த்து மழை வருமோ என கவலைப்படுகின்றன என்று திருவையாற்றின் சிறப்பை இறுதி 2 அடிகளில் சொல்கின்றார் சம்பந்தர். இவ்வளவு பெருமை வாய்ந்த ஐயாரப்பனை வேண்டி நாமும் அளப்பரிய நன்மைகள் அடைவோம் என்று சொல்லி என்னுடைய இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.